மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு அடுத்த ஒரு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். இது பார்த்திங்கன்னா, நிறைய காவல்துறை எல்லா காவல் நிலையத்தை சுற்றியும் ஏகப்பட்ட வண்டி பிடிச்சு போட்டிருக்காங்க பல வருஷங்களாக. அது அப்படியே மண்ணோட மண்ணாக தரையோட தரையாக அந்த இடத்த பூரம் என்விரான்மெண்டலி அஃபெக்ட் பண்ணுது, கண்டமினேஷன் ஆகுது. என்ன இப்படியே எல்லா ஸ்டேஷன்லேயும் ஏகப்பட்ட வண்டிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறது, கிடக்குது. அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் கிடக்குது. எல்லா ஸ்டேஷன்லேயும் எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தடவை ஏலம் விடுவாங்க. அது வாங்குறதுக்கு கூட ஆள் தகர விலைக்கு தான் போகும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ண முடியுமான்னு பாருங்கள் நீங்கள், சட்ட ரீதியாக. அதுக்குன்னு ஒரு தனி கோர்ட் அமைத்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த வண்டியை அரசாங்கம் ரெக்கவரி பண்ணிக்கொள்ளலாம், இல்லாட்டி பொதுவாக ஏலம் விடலாம். அது சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸுகளையெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினோட கடமையாக இருந்திருக்கலாம். அதில் அதுக்குன்னு ஒரு தனி ஜட்ஜை போட்டு டிராஃபிக் அஃபென்ஸு, இந்த நார்காட்டிக் இதுகளை எல்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ முடிச்சிங்கன்னா அந்த இடம் பூரா க்ளீன் ஆகும். எல்லா ஸ்டேஷன்லேயும் ஏகப்பட்ட வண்டிகள். அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வண்டி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத நிலையில் இருக்குது. அதனால் ஒன்று அதை நீங்கள் பூரா க்ளீன் பண்ணி அப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த கேஸை முடிக்க வச்சு அதை நீங்கள் ஒன்று ஏலத்தில் விடலாம். இல்லை அரசாங்கத்தில் நிறைய இடங்களில் ஜீப் இல்லாமேன்னு சொல்லி சொல்கிறாங்க, வெஹிக்கிள்ஸ் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுகளில் நல்ல வண்டிகளை நீங்கள் ஆக்ஷனில் எடுத்துக்கூட அதை நீங்கள் போலீஸுக்கு பயன்படுத்திக்கொள்ளலாம். யாராவது ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு தான் நான் சொல்ல வரேன். சட்ட ரீதியாக நான் இங்கே பேச வரல. ஆனால் சட்டத்தை ஏன் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும்? குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு பொருள் எடுக்கப்பட்டு கன்விக்ட் பண்ணி அந்த வண்டி அங்கே பிடிச்சிருக்கு. அந்த வண்டி கோர்ட்டில் கேஸ் கிடக்குது. இதுக்கு ஒரு தனி ஜட்ஜை போட்டோ எல்லா இடங்கள்லையுமே அப்பப்போ முடிக்கிற மாதிரி அதுக்குள்ள தீர்ப்பை கூறி முடிச்சாச்சுன்னு சொன்னால், அப்பீலுக்கு போகாத ரைட்ஸையும் கொடுத்தாச்சுன்னு சொன்னால், அந்த வண்டியை உடனே விற்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கு ஆதாயமாக வரும். இல்லாட்டி அதை அரசாங்கம் பயன்படுத்தி கொள்ளலாம், அல்லது பொதுவான ஏலம் விட்டு மக்களுக்கு கொடுக்கலாம். இப்படி நிறைய காரியங்கள் செய்யலாம். இதனால் அந்த ஸ்டேஷனை சுற்றி உள்ள இடங்கள் கிளியராகும், நிலுவையில் கேஸ் நிற்காது. என்ன நீங்கள் கொஞ்சம் இதை கருத்தில் வச்சு பாருங்கள் தயவுசெய்து. இது எல்லாருக்கும் பிரயோஜனப்படக்கூடிய ஒரு மெசேஜாக தான் இருக்கும். எல்லா ஸ்டேஷன்களும் இது ஒரு பெரிய இன்னும் சில ஸ்டேஷன்களை சுற்றி இந்த வண்டிகள்லாம் குமிஞ்சு பாம்புகள் அடையுது. நிறைய பிரச்சனைகள் இதில் இருக்குது. அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ தெரியாது. பார்க்குற எங்களுக்கே அது இதாக இருக்குது. எல்லாம் பிடிச்சி போட்ட வாகனங்கள் மண்ணோட மண்ணாக மக்கி போகிறது, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல். ஸோ முதலமைச்சரே கொஞ்சம் செஞ்சிச்சு பாருங்கள். அதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக செய்யுங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.